நீங்கள் உங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கெலாம் இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, தண்ணி அண்ட் கட்டி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க. தேங்காய் எடுத்துருக்குங்க. தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அது கூடவே பொட்டுக்கடலை எல்லாமே எடுத்துக்கலாங்க. இப்போ அரை மூடி தேங்காய், அது கூடவே 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம பார்த்திங்கன்னா தேவையான அளவு பொரிகடலை சேர்த்துக்கலாங்க. பொரிகடலை ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுமானதுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு. இதெல்லாமே மிக்சி ஜாரில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் எல்லா இடத்துலையுமே அரைப்படும். அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிங்க. மூழ்கிற அளவுக்கு அரைச்சிங்கன்னா நீங்கள் தெரிக்காமல் ஈஸியாக அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் நைஸாக ஓட விடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க தேங்காய் சட்னிக்கு. இப்போ இந்த பதத்தில் அரைச்சதுக்கப்புறமா இப்போ கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 7-8 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ அதையுமே இது கூட சேர்த்து இந்த சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வெங்காயமோட கலர் பொன்னிறமாக வரணுங்க. அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டை அது கூட சேர்க்கணுங்க. சேர்க்கும் போது அடுப்பை அமர்த்திட்டு தான் சேர்க்கணும். அந்த சூட்டோடு சேர்த்திங்கன்னா அந்த தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டவே மாற்றி விட்டுருங்க. எப்போவுமே நீங்கள் தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு சேர்க்கும் போது அடுப்பை அமர்த்திட்டு தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட நீங்கள் அம்மியிலையோ இல்லை ஆட்டுக்கல்லையோ அரைச்சிங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் கூட. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா கட்டி சட்னி ரெடிங்க. இதில் நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தண்ணி சட்னியாக ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க.